அந்த ரேகையினுடைய ஒரு மனிதன் தலையெழுத்தை நிர்மாணம் செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த ரேகைக்கு மட்டும்தான். அந்த ரேகையில வந்து முழுமையான நம்பிக்கையோட ஏன் இந்த ஓலைச்சுவடியை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இது மானுட குலங்களுக்காக பல சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி பயன், எழுதி வைக்கப்பட்ட ஒரு பலன். இதுல நம்பிக்கையோட தான் நீங்க வந்து பார்க்கணும். நம்பிக்கை இல்லாம வரும்பொழுது அவனுடைய கர்மான்றாங்க. நம்பிக்கை இருக்கிற மட்டும் வந்து பார்க்கும்போது எந்த வயதை கடந்து எந்த காலகட்டத்தில் இதை தேடி வரீங்களோ அந்த ஓலைச்சுவடி உங்களுக்கானதாக இருந்தால் நிச்சயமாக ரேகையின் அடிப்படையாக அந்த ரேகையின் மூலமாக தேடி எடுத்து இதை வாசித்து விளக்க உரை சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது இந்த ஓலைச்சுவடிகள் கிடைஞ்சிருந்தா பொதுவான பலன்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அவனுடைய முழுமையான அறிவு, அவனுடைய லட்சணங்கள், அவருடைய அங்கு அடையாளங்கள், அவருடைய ஆயுளான பலன்கள், அவருடைய எந்த காலகட்டத்தில் அவர் கல்வி, எந்த காலகட்டத்தின் பிறகு அவருடைய உத்தியோகம், தொழில், எந்த வயதில் அவன் திருமண வாழ்க்கை பின்பு எத்தனை புத்திர பேர் பாக்கியங்கள், அதன் பிறகு அவனுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவான பிரச்சனைகள், அதிலேருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்டது உண்மை.